ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரெயின்போவோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்துட்டுருக்கேன். போன பாட்டில் நம்ம சுகாவும் ஜேகப்பும் ஒரு பிளேஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்துருப்பாங்க. அதே பிளேஸ்க்கு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே என்ட்ரு ஆகி அந்த பர்ஃபார்மன்ஸை நோட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம பாட்டுக்கள் இப்போல்லாம் நான் பேசுகிற வேட யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்கள் அப்பெல்லாம் நான் எங்கடா ஆன்சர் போட்டு தள்ளி விட்டேனுங்கிற மாதிரி நம்மகிட்டே ஹாரியை நோட் பண்ணால் நம்மகிட்டே உட ஹிப்போ ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு பிடிக்கிறாரு. நீ ப்ளே பண்ணி விளாண்டதெல்லாம் காணும், நீ அங்கே இருக்காண்டா, இந்த பக்கம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீட்டையே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்றாரு. ஹாரிக்கும் டேக்கு நடுவில் டே இருப்பார். இருந்தாலும் அந்த சீட்டில் இப்போ நம்ம ஜொங்குக்கு உட்காந்துருக்காரு. டே மாமா என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா நீ அங்கேயே உட்கார அப்பன்ட்டு அமைதியாக இருப்ப, டே நீ இந்த பிளேஸில் இருடா அப்படிங்கிற மாதிரி ஹாரியை நோட் பண்ணா. டே மச்சான் தூரமாக போயிட்டியடா, அதான் என் மாமன் பக்கத்தில் வந்துட்டானே, இனி நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இவ்வளோ கேப்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பவும் கூட நம்ம ஹாரியோட ஹேண்ட்ஸை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் விளாட்டுத்தனமாக ஒரு சைல்டிஷாக விளாண்டாம். இந்த மாதிரி டே வந்து ஹாரியோட ஹேண்ட்ஸை பிடிக்க வந்துட்டு ஹாரி வந்து டேயோட ஹேண்ட்ஸை பிடிக்க வர மூட வந்து ரெண்டு பேரோட ஹேண்ட்ஸையும் நம்ம ஜொங்குக்கு பிடிச்சிட்டு அவன் ஹேண்ட்ஸை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்கடா, தேவையில்லாமல் ஹேண்ட் ஷேக் பண்ணிங்க, ஹேண்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் டே மச்சான் ப்ரொஃபஸர் சூடாயிட்டார் புளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாண்டா என் மாமன் காண்டாயிட்டான் புளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு பேக் சைடில் இருக்கும்ல, அதாவது அவருக்கு பின்னாடி அப்படி ரெண்டு பேருமே பேக் சைடாக வந்துருந்து இப்படி பேசுகிறாங்க. டே ரெண்டு பேரையும் பிரித்து தானடா வச்சேன், அப்போ கூட இப்படி பேசுகிறீங்களாடாங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஹாரியும் நம்ம டேயும் நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். நடுவில் ஜொங்குக்கு இருந்தாலுமே இப்போவுமே நம்ம ஹாரியும் டேயும் பேசுகிறத மட்டும் நிப்பாட்டலை. அப்படி ஜொங்குக்கு பேக் சைடில் அந்த சீட்டில் சாஞ்சபடி பேக் சைட்லேயே ஹாரி நம்ம டேயை பட்டு பேச, டே ஹாரி பட்டு பேச, இந்த மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணபடி சிரிச்சிலாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ எவ்வளோ தூரம் பிரித்து வச்சாலும் இப்படி தான் நீங்கள் நடந்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு இப்படி ஹாரியும் டேயும் பேசுகிறத கேட்டு காண்டாகிறாரு. இந்த மாதிரி காண்டானா, டே மச்சான் உன் மாமே சாமா காண்டாயிட்டான்டா, இன்னைக்கு நைட்டு பாரு நீ செட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு செம்ம ஹைப் ஆகிட்டார்ல. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஐயையோ மாமனை ரொம்ப கடுப்பிட்டுன மாதிரி தெரியுதே, ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்க சொல்ல இன்றைக்கி நம்ம அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு இருந்து ஜொங்கு கூட டைஸில் வந்து உட்காந்துட்டு ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ் வச்சு டே அவரோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிட்டு ஷூகா ஷூகா அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனோம். இந்த மாதிரி டைஸில் வந்து உட்காந்ததை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை பார்த்தா நம்ம டே கண்டு காட்ட மாதிரி அங்கே ஒவ்வொரு பர்சன்ஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களே, அந்த மொமெண்ட்டை பார்த்து பிறகு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பித்தா டே இந்த மாதிரி அப்படி இந்த சேர்லேருந்து மூவ் ஆகி தன்னோட டைஸில் வந்து உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு செம்ம காண்டில் இருந்தவர் டேயோட ஹிப்பை கிரிப்பை பிடிச்சபடி டேயோட சோல் இருக்கும்ல, அதில் அவரோட ஃபேஸை வச்சபடி டேயோட ஃபேஸ் ஜங்குக்கோட ஃபேஸு ஒன்னோட ஒன்று அப்படி உரசுது. இந்த பொசிஷன்லேயே இப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக் டே கூடயே சேர்ந்து என்ஜாய் பண்ணுவார். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணால் எனக்கு தெரியாது என் மாமனை கவுக்குறது, எப்படி ப்ளே பண்ணால் என் மாமன் என்கிட்ட கரெக்டாக வந்து சிக்குவான்னு இந்த டேக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி டே அப்படியும் நம்ம ஜொங்குக்கு கொஞ்சம் செகண்டில் சேஞ்ச் ஆன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஹாரியை நோட் பண்ணால், ஆனாலும் உன் மாமன் என்னென்ன இந்த டைட்டில் எப்படி பண்ணுமா, என்ன பண்ணால் உன் மாமன் கூல் ஆவானுங்கிற வரைக்கும் நீ கண்டுபிடிச்சி விட்டுருக்கடா, அதான்டா நீ ப்ரொபோசரோட ஆன்சரில் சிக்காமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரி நம்ம டேயை பார்த்து இப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தோம். வாயை மூட்றா, பேசுகிறதெல்லாம் அப்புறம் என் மாமனுக்கு கேட்டுரும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு மாமா மாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவார். அந்த மாதிரி கூப்பிட்டா என்னாச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை ரொம்பவே கிரிப்பாக இடுப்பு பிடிச்சி அப்படி ப்ரெஸ் பண்ணுற, ரொம்ப வலிக்குது, அந்த ஹக்கை கொஞ்சம் லூஸ் ஆக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு அப்படி ஸ்மைல் பண்ணபடி ரொம்ப கிரிப்பாக பிடிச்சிருப்பார்ல, அந்த ஹக்கை லைட்டாக லூஸ் பண்ணுறாரு. தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த பிளேஸில் பயங்கரமாக அங்கே நடக்கிற மூமெண்ட்டெல்லாம் என்ஜாய் பண்ணுறாரு. அந்த சேரில் இருக்க சில எப்படிலாம் ஜம்ப் பண்ணி சேரில் குதிச்சு இருந்திருப்பார். அதே மாதிரி இப்போ நம்ம ஜொங்கு கூட பேசலையும் உட்கார்ந்த பொசிஷனில் குதிக்கிறாரு, எழுந்துக்கிறாரு, உட்கார்றாரு, கட்டுறாரு, ஜம்ப் பண்ணுறாரு, எல்லா பொசிஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக மறுபடியும் ஜொங்கு கூட தைசில் வந்து உட்காந்துட்டு ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ் ஏதோ சீட் பெல்ட் மாதிரி சீட் பெல்ட் இருக்குல்ல அந்த மாதிரி எடுத்து ஹிப்பை ஹோல்ட் பண்ண பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்க்க சொல்ல ஜொங்குக்கு செம ஹாப்பி.
அண்ட் ஜங்குக்கும் செம்ம ஹாப்பி, டேயுமே செம்ம ஹாப்பி. இந்த மாதிரி எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருந்தா இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல தியாவுக்கு தான் செம்மையாக ஹைப் ஆகுது. டே மேலே செம்ம கோவமாகுறான். கொஞ்சம் செகண்ட்லேயே ஜங்குக்கு எந்தெந்த டயத்தில் எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறத இந்த டே இன்ச்சு இப்போ இன்ச்சாக நோட் பண்ணி வச்சுருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டேயை நோட் பண்ணிகிட்டே இருந்தான். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ப்ளேஸில் தான் 10 டீமுமே அப்படி ஸ்டேஜில் நிற்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிற்க வச்சுட்டு அவங்களுக்கான ட்ராஃபிஸ் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ட்ராஃபிஸ் கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ட்ராஃபி, அதாவது இந்த ப்ளேஸில் வின் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டுக்கு ட்ராஃபியும் மெடலும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா அந்த டீமோட நேம் வந்து அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் யாருங்கிற மாதிரி சொல்ல வருவாங்களா, அதுமாதிரி சொல்ல வேண்டாம். நம்ம டீ தான் அப்படி நகத்தெல்லாம் கடிச்சு கடிச்சு துப்புறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஜங்குக் ஷாக் ஆகி டேயோட ஃபிங்கர்ஸ் அப்படி இப்படி பாரா, என்ன பண்ணுற பேபி, நைல்ஸை கடிக்க கடிக்க உனக்கு ஹேண்ட்ஸ் ஃபிங்கர் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்போ கூட நம்மகிட்ட ஏன் ஹேண்ட்ஸை கடிச்சா தானே வலிக்கும், ஓ ஃபிங்கரை கொண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல அதில் இருக்க நைல்ஸ்லாம் கடிக்கிறாரு. பேபி பேபி வலிக்குது, மாமனுக்கு வலிக்குடா, என்னடா பண்ணே, உன் மாமே பாவண்டா, ஃபிங்கர் ரொம்ப வலிக்குடா, நாளைக்கு சாக் பீஸ் எல்லாம் பிடிச்சி கிளாஸ் நடத்தணும்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கட்டுனா, மாமா கொஞ்ச நேரம் அமைதியாடா, நானே டென்ஷனாக இருக்கேன், நீ ஏன்டா டென்ஷனாக இருக்கணும், ஸ்டேஜில் இருக்கவங்க நல்லா டென்ஷனாக இருக்கணும், அதெல்லாம் முடியாது போ, நான் தான் டென்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸில் இருக்க நைல்ஸ் எல்லாம் கடிக்கிறாரு. ஐயோ வலிக்குது, பேபி என்ன பேபி இப்படி கடிக்கிற, ஓ ஹேண்ட்ஸ் இல்லைன்னு போய்ட்டு இப்படி கடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைல்ஸை கடிச்சு கடிச்சு துப்புற மூமெண்ட்டை பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கு சரி என்ன பண்ண, ஹேண்ட்ஸ் தான் டேக்கிட்டு சிக்கிட்டுங்கிற மாதிரி டேயே நோட் பண்ணால் இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது சுகா ஜேகோப் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஷோவோட அந்த ரேப் பண்ணுற அந்த மூமெண்ட் சாங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஜேகப்போட டான்ஸ் மூமெண்ட் எல்லாமே செம்மையாக இருந்துச்சுங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் பற்றி கொஞ்சம் புகழ்ந்து நிறைய பேசிட்டு அவங்களுக்கான மெடலும் ட்ராஃபீஸும் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நைல்ஸை கடிச்சு கடிச்சு துப்பிட்டு இருந்தேன் நம்மட்டு எல்லாம் ஹாங்ஸ் வின் பண்ணிட்டீங்க, நான் நினச்ச மாதிரி வின் பண்ணிட்டீங்க, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது நான் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி ஜம்ப் பண்ணி வேகமாக இருந்து ஓடுவாரா, இந்த மாதிரி ஓடுனா டைமா நீ எங்கே ஓடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபாலோ பண்ணப்படி ஓடுனா, டே மச்சான் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹேரியுமே நம்மகிட்டே ஃபாலோ பண்ணப்படி வந்தான். ஏன்னா நம்ம ட்ராஃபியை வாங்கினதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுற ரூமுக்கு தானே ஜேகப்பு சுகம் போவாங்க, அதனால அங்கே போகிறாரு. நம்மகிட்டே இவ்வளோ வேகமாக ரன் பண்ணப்படி ஓடிக்கிட்டு இருக்கவர் அந்த பிளேஸில் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட்டு நம்மகிட்டே வர்றதுக்கு ஆப்போசிட்டாக வருவான். அது தெரியாமல் ஓடுற நம்மகிட்டே அந்த பர்சன்ட்டை போய் இடிக்க, அந்த பர்சன்ட்டும் டேயும் அப்படி ஃப்ளோரில் வந்து வில்ல, டேக்கு மேலே அந்த பர்சன்ட்டு ஓவரான பொசிஷனில் இருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ண, இந்த மாதிரி நோட் பண்ணால், ஹே டயா நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் நம்ம டேட்டை கேட்க, டே நீங்க என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை பார்த்து கேட்டால் இந்த மாதிரி டேக்கு மேலே ஓவராக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்கு காண்டாகி அந்த பையனை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணி தள்ளிட்டு அவர் தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா, டயா நீங்கள் என்ன பண்ணுற, நீ இன்னைக்கு அந்த பிளேஸ்க்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி ஐடலாக ட்ரைனிங் பண்ண வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவானா, வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி ஹேரி அப்படியே வந்து அந்த பையனோட மவுட்டை க்ளோஸ் பண்ணுவானா, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் எங்கே வரணும் அவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கொஞ்சம் கோவமாக கேட்க, அது ஒன்றும் இல்லை மாமா, இவன் என்னோட ஃப்ரெண்டா, காலேஜில் இவனை நான் பார்த்தது இல்லையே, காலேஜ் ஃப்ரெண்டு இல்லை, ஸ்கூல் ஃப்ரெண்டா, நான் ஸ்கூல் படித்தோம்ல, அங்கே என் கூட தான் இவன் படித்தான், இப்போண்டா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம், இல்லைடா அப்படிங்கிற மாதிரிட்டே சொல்வாரா. நம்ம ஹேரி அப்படியே அந்த பசனோட மவுட்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஆமான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போ, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால், ஏன்டா பயத்தில் பார்க்குற, நீ பயப்படாத, இதுதான் என்னோட மாமா, மாமாவா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் ஷாக்கானா, இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஹக் பண்ணபடி சொல்லவும், ஓ இந்த பர்சன்ட்டுக்கு பயந்து தான் நீ மறைஞ்சு இருந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பட்டுப்படி ஹேண்ட்ஸை நீட்டிட்டு ஹாப்பி மேரேஜ் லைஃப் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு காண்டாகி
சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா என் மாமனுக்கு ஹேண்ட்ஸ் வர கொடுப்பியா, கொடுக்கக்கூடாதுடா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹேண்ட்ஸை தட்டி விட்றாரு. தட்டி விட்டுட்டு ஹாரி அவனை மட்டும் இல்லைங்கிறது போகவே ஏன் மாமனுக்கு அவன் ஹேண்ட்ஸை கொடுப்பானா, அதெல்லாம் கொடுக்க நாளாக பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமா நீ ஹேண்ட்ஸை எனக்கு கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு நம்ம ஜொங்குக்கு ஸ்மைல் பண்ணப்படி இல்லை அந்த பையன் ஹேண்ட் ஷேக் தானே பண்ண வேண்டாம், அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே, ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுல என்ன தப்பு. டே மாமா என்னடா இப்படி சொல்கிற, எனக்கு மட்டும்தான்டா ஹேண்ட் ஷேக் பண்ணணும், வேறு யாருக்காவது ஹேண்ட் ஷேக் பண்ணனா உன்கிட்ட ஃபிங்கர்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபிங்கர்ஸ் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஷாக் ஆனோம். ஏன் ப்ரூவ் பண்ணி காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஜொங்கு கிட்ட வரைக்கும் வந்தவர் கோபமாக மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம் அந்த ரூமை பார்த்து போகிறாரு. பேபி என்னடா என்ன விட அதிகமாக நீ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அப்படியே ஃபாலோ பண்ணபடி போனால் இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணுற ரூமில் தான் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இருக்காங்க. டேயும் ஜொங்குக்கும் இந்த பிளேஸில் அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களா, அதனால அவங்க தான் லேட்டாக பண்ணுற பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆகி சுகாவும் ஜேகப்பும் அந்த பிளேஸில் வின் பண்ணியிருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபெலிக்ஸ் வந்து நம்ம ஜேகப்பை டைட்டாக ஹக் பண்ணி ஃப்ளிட் பண்ணபடி நிறைய பேசிகிட்டு இருக்காரு. என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்பு ஜேகோப்பா, ஹிப்பா அடு ஸ்டெப்பா அடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன மாட்டி ஃப்ளிட் பண்ணபடி ரொம்ப க்ளோஸிங் ஆகிட்டு பெட்ரூமில் இருக்க சொல்ல எப்படி ப்ளே பண்ணுவாங்க அந்த மாட்டி வேற பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை உள்ளே என்ட்ராகிற நம்ம நோட் பண்ணிவிட்டு என் ஹயாங்க்கு என்ன பிரச்சனை, இத்தனை பர்சன்ஸ் இருக்க சொல்ல என்ன பண்ணிகிட்டு இருக்கான், விட்டா ப்ளே பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஃபிலிக்ஸு ஜேகப்பை ஹேக் பண்ணபடி அந்த வாலில் சாஞ்சப்படி ஃப்ளிட் பண்ணபடி பேசிகிட்டு இருப்பார்ல, ஃபிலிக்ஸோட பேக் சைடு முட்டுகளில் நம்ம சாஞ்சப்படி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டுடா ஹயாங், ஆனால் பட் நீ ப்ளே பண்ணி விளையாடுற பிளேஸ் ரொம்ப தப்பான பிளேஸாக இருக்குது. இந்த பிளேஸில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இருக்காங்க, உன் ஒய்ஃபை பயங்கரமாக கொஞ்சணும் நினச்சின்னா ஹவுஸுக்கு போய் கொஞ்சிக்கோ, கொஞ்சம் நீயும் ஜேகப்பும் இருக்கிற அந்த ஓன் வேர்ல்டை விட்டு ரியல் வேர்ல்டுக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம பேச லூஸு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கரெக்டாக நம்ம பிடிச்சிருந்தா ஃபிலிக்ஸ் டக்குன்னு ஜேகப்பை விட்டு மூவ் ஆகி ஐயோ இந்த இனி சொல்லிலாம் கலாய்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பாட்டுட்டு இருமுன்னா என்னம்மா ரூடா போல்டா அப்படி திட்டுன மிரட்டுன கொஞ்சிட்ருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாராம். சாரிடா அப்படி திட்டினது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ என்கிட்ட நிறைய சாரி கேளுங்க, சாரியோடு சேர்த்து அத்தனை சாரிக்கும் சாக்லேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா உன்கிட்ட கேட்குற அத்தனை சாரிக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வரணுமா, ஆமாம் சாரின்னு சொன்னால் எனக்கு மறந்துடும், சாக்லேட் கொடுங்க சாப்பிட்டுக்கிட்டே ஞாபகமாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு வா ஹவுஸுக்கு வா, உனக்கு நிறைய ஒரு பஸ்கெட் மவரை வாங்கிட்டாருங்கிற மாதிரி டேயும் ஃபிலிக்ஸும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது நம்ம ஜேக்கப் நோட் பண்ணிவிட்டு அவருக்கு செம ஹாப்பியாக அந்த ட்ராஃபி மெடலாம் டச் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப இந்த மாதிரி ஒரு பிளேஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியான இப்போ நம்ம ஜிமினா தான் சுகாவை பேக்கப் பண்ணபடி படிச்சுட்டு உண்மையிலே சுகா உன்னோட வாய்ஸ் என்னை திட்ட சொல்லதான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் சொல்லதான் அப்படி ஸ்வீட்டாக இருக்கணும்னு திங்க் பண்ணேன், பட் சாங் ப்ளே பண்ணால் பட்டியா எனக்கு அப்போவே இவன் பக்கத்தில் வந்து நின்று உனக்கு கம்மி கொடுக்கணும் போல் ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இப்படி சொன்னால் இந்த பேர் இப்படி கொஞ்சிக்கிட்டு இருந்த மூமெண்ட் எப்படி கெடுத்தாரு, அதே மாதிரி அங்கே நம்ம ஹியூமன் ப்ளே பண்ணி கொஞ்சம் ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டே நோட் பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸ் கிட்ட சாக்லேட்டாக கேட்டாச்சு, அடுத்து நம்ம சுகா கிட்ட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜொங்கு கூடாதுன்னு சொல்லிட்டு சுகா கிட்ட போவாரா. இந்த மாதிரி போகிற டேயோட ஹிப்பை பிடிச்சி நம்ம ஜொங்கு தூக்கிடுவார். இப்போ உனக்கு என்ன பிரச்சனையே ஒவ்வொரு சரியாக போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க, டே மாமா இறக்கி விடுறா, என் ஹயாங்கிட்ட போய் நான் ஒரு ட்ரெஸ்ஸை நோட் பண்ணேன், அந்த ஷாப்பில் வாங்கிட்டான்னு கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை நான் கேட்க போகிறேன். ஃபிலிக்ஸ் எனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரேன்ட்டான், அந்த ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக என் சுகர் தான் வாங்கி கொடுக்கணும், விடு 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 நான் அவன்கிட்ட போய் கிஃப்ட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நீ தானே அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும், அவங்ககிட்ட கிஃப்ட்டு வாங்குவியா, கண்டிப்பாக வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாத, ஏன் உன் பிரதர் என் பிரதர்கிட்ட ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருக்கானே அதை கெடுக்கக்கூடாதுன்னுங்கிறியா, அப்போது அதெல்லாம் முடியாது, உன் பிரதரை வேணா ஹவுஸுக்கு போய் ப்ளே பண்ண சொல்லி இப்போ நான் கேட்குறத கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கை விட்டு அப்படி மூவ் பண்ணாக்க ட்ரை பண்ணேன்.
நீங்க இருந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆனானேன்னு வச்சுக்கோயேன், அவங்களாம் சும்மா தான் ஃப்ளேட்டியா பேசிட்டு இருந்தாங்க பேபி. நான் உன்னை இதே பிளேஸ்ல அப்படிங்கிற மாரி அதுவும் ஏதோ ஒரு சீக்ரெட் வேர்ட் போலக்கு அந்த வேர்டை டேவோட காட்டுக்கிட்ட வந்து சொல்லிட்டு டக்குன்னு டே விட்டு மூவ் ஆனாக்குவாரா, அந்த வேர்டை கேட்டு நம்ம டே ஷாக் ஆகி என்ன அப்படி பண்ணுவியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி நம்ம ஜங்கு கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைக்கை பிளிங்க் பண்ணி வேற காட்டுறாரு. இந்த மாதிரி பிளிங்க் பண்ணி காட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு இவன் செஞ்சாலும் செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ச்சே மாமா என்ன இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிட்ட, கொஞ்சம் செகண்டுக்குள்ளே நீ இவ்வளோ டென்ஷனாக நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. அவங்க வேற வின் பண்ண ஹாப்பியில் நல்லா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா, தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணபடி பிடிப்பாரா. வேண்டாம், பயங்கரமாக மாமன் ப்ளே பண்ணானா என்னால் தாங்கிக்க முடியாது, இவன் சொல்கிற மாடுலேஷனே தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஹக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கிட்ட நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அண்டாண்ணே உன்னை எப்படி மிரட்டணுமோ அப்படி மிரட்டினா தாண்டா நீ அமைதியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு சரி சரி போடும், இங்கேயே இருந்து எல்லாத்தையும் பேசி முடிக்காண்டா ஹவுஸுக்கு போகலாம், நான் மேட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நமக்கான ஃபுட் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லிவிட்டு ஜாலியாக இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறோம். கேக் கட் பண்ணி ஆல்ரெடி கேக்கையுமே அந்த பிளேஸில் ரெடியாக இருக்கும், இப்போ ஹவுஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும் உண்மையிலுமா மாமா எல்லா ஒர்க்கையும் ஹவுஸில் பண்ணிட்டியா, ஏன் பக்கத்துலேயே தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்டான். இந்த ஜங்குக் எல்லா பக்கத்துலேயும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன எல்லார் பக்கத்துலேயும் இருப்பியா, இல்லை பேபி எல்லா பக்கத்துலேயும் இருப்பேன்னு அதான் நான் பார்த்தேன், எல்லார் பக்கத்துலேயும் போய் இருந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படி அங்கேருந்து நடந்து போவார். அந்த மாதிரி நடந்து போனால் வர வர இந்த பேபி நம்மளை ரொம்ப திட்டுன மாதிரியே தெரியுது, ரூமுக்கு வா, வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுகிற அந்த லிப்பையும் அந்த டங்கையும் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே ஃபாலோ பண்ணபடி போனோம். இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படி ஒரு க்ளோஸிங்கான மூமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கட்டும் ஜங்குக்கும் டைம் இருக்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு தியா செம்ம கடுப்புலையே நம்ம பாய்ஸஸ் கூடயே நேராக ஹவுஸ்க்கு வந்தால் ஹாரியுமே கரெக்டாக ஹவுஸ்க்கு தான் வந்திருப்பான். இப்போ அந்த பிளேஸில் நடு ஹாலில் தான் கேக்கை வச்சுருக்காங்க. கேக்கை கட் பண்ணி அவங்க 2 பேரும் வின் ஆயிருக்காங்களா அந்த மூமெண்ட்டை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்தமாதிரி செலிப்ரேட் பண்ணால் இப்போ வந்து அங்கே எல்லாத்தையுமே ப்ளே பண்ணிங்கல்ல, உங்ககிட்ட என்னென்ன மாதிரி டேலண்ட் இருக்குது எல்லா டேலண்ட்டையுமே காட்டுங்கிற மாதிரி ஒரு கேம் மாதிரி வச்சு ஒவ்வொருத்தராக அவங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு மூமெண்ட்டையே நம்ம பாய்ஸஸ் முன்னாடி பண்ணி காட்டுறாங்க. வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் இந்த மாதிரி தான் ஸ்பீச் பண்ணுவேனுங்கிற மாதிரி எதையோ பெரிய ஸ்பீச் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்பீச் பண்ணுற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஏற்கனவே என் மாமன் கிளாஸில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து புக்கை எடுத்து இப்படி தான் ஸ்பீச்சாக பண்ணிகிட்ருப்பான், அதையே பார்க்க சொல்ல காண்டாகும். என் ஹயாங் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருந்த மட்டும் எழுந்து வந்து ஆரம்பட மோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ ஸ்பீச் பண்ணது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது ஹயாங் போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னோம். பாய்ஸஸ் எல்லோரும் பயங்கரமாக சிரிச்சா, ஏன்ட்டே நான் பேசுனது உனக்கு பிடிக்கலையா என்ன, ஹயாங் ரொம்ப அழகாக இருந்துச்சு போடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஆரம்பம் அப்படியே ஸ்மைல் பண்ணபடி சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை போக சொல்லிவிட்டு ஆரம்பே உட்காந்தான். இப்போ ஜின்னு வந்து அவருக்கு ட்ராயிங் பண்ணனால தெரியுமில்ல, அந்த மாதிரி அழகாக ட்ராயிங் பண்ணி கொஞ்சம் செகண்ட்லேயே ட்ராயிங் பண்ணி காட்டுறாரு. வாவ் செமையாக இருக்குது இந்த ட்ராயிங், அப்படியே பார்க்க என்ன பக்கத்தில் பட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே பக்கத்தில் வந்து இந்த ட்ராயிங்கை டச் பண்ணி பார்க்குறாரு. இந்தமாதிரி டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தா ஹேர் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே டேயை பிக் எடுத்த மாதிரி இருக்குது, இந்த பிக்கை நான் வச்சுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஹேரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் டக்குன்னு அந்த பிக்கை நம்ம ஜங்குக்கு வாங்கிக்கிறாரு. அந்த ஆர்டிஸ்ட் ஆர்ட் பண்ணியிருப்பார்ல அந்த பெயிண்டிங்கை வாங்கிடுவார். அவனோட பிக்கை யாருக்கும் கிடையாது, நான் தான் வச்சுப்பேன், ஜின் நான் வச்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜின்னை நோட் பண்ணவும் வச்சுக்கோ ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பெயிண்டிங் அப்படியே ரோல் பண்ணபடி அப்படியே அவரோட ஹேண்ட்ஸில் எடுத்தா. இப்போ என்ன என் ஃப்ரெண்டு கேட்டான், அந்த பிக்கு நல்லா இருக்கு அதை வச்சுக்கலாமான்னு கேட்டான். டேய் மாமா கொண்டாடா அதை ஹாரிட்ட கொடு, நான் உனக்கு நம்ம மொபைலில் நம்ம 2 பேரும் சேர்ந்து 2 பிக் எடுத்துப்போம் அதை கொண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். உன்னோட பிக்கை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், டேய் அவன் என் ஃப்ரெண்டு தான்டா அமைதியாக இருட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே ஒவ்வொருத்தரும் 1 by 1 அவங்க இதை பண்ணிட்டு இருந்தான். ஜேகப் டான்ஸ் பண்ணால் ஃபிலிக்ஸும் நம்ம ஜேகப் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான்.
அப்போது டியாவுமே அவளுக்கு தெரிஞ்ச ஒரு டேலண்ட்டை வந்து சொல்கிறா. இந்த மாதிரி தான் என்னோடய டேலண்ட், நான் நல்லாவே குக் பண்ணுவேன், என்னோடய குக்கிங் செமையாக இருக்கும், அப்புறம் கேக்கு அந்த மாதிரிலாம் நல்லா அழகா பண்ணுவேங்கிற மாரி அவள் அதை சொல்லிவிட்டு இப்படிலாம் பண்ணலாங்கிற மாரி ஒரு கேக் செய்கிற மூமெண்ட்டையும் சொல்கிறா. இந்த மாதிரி சொன்னான். கேக்கட்டுக்கு வேணால் மட்டும் இது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தெரியுது, கேக்கை சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினா. டியா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அடுத்து டேங்டா இந்த பிளேஸில் அவனோட டேலண்ட் என்னங்கிறத ப்ரூவ் பண்ணுவான். எங்கள் எல்லாரோட டேலண்ட்டையும் செக் பண்ணி பார்த்தல, ஆ எனக்கு டேலண்ட்லாம் கிடையாது மாமா, நீ போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். மாமா நீ என்ன பண்ணிகிட்ருக்க, போ போ போ, நீ எட்டி போய் முன்னாடி பண்ணி கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜொங்குக்கு வந்து நம்ம ஜொங்கு காலேஜ் படிக்க சொல்ல, காலேஜில் நம்ம ஜொங்குக்கு வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராகவும் இருந்திருப்பார், பாக்ஸிங்கும் பண்ணிட்டுருப்பார். அந்த மூமெண்ட்டை சொல்லிவிட்டு எனக்கு ஃபுட்பால் ப்ளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அப்புறம் நான் ஒரு பாக்ஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி பாக்ஸிங் பண்ணுற மாதிரி பண்ணுவாரா இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஜொங்கு கூட பாடி முழுக்க அப்படி சொட்டாகி ஷார்ட்டெல்லாம் பாடியில் ஒட்டுது. இந்த மாதிரி ஒட்டுனோம். வேகமாக நம்மகிட்ட எழுந்து வந்துட்டு போட்டும் சும்மா ஸ்பீச் தானே கொடுன்னு சொல்லி அனுப்புனேன், அதுக்காக இந்த மாதிரி பாக்ஸிங் பண்ணி சொட்டாகி எல்லாரையும் என்ன டென்ஷன் ஆக்குறியா, எல்லாரையும் ஏன்டா நான் டென்ஷன் ஆக்குனேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். நீ போமாம்மா, நீ வேணும்னே என்னை கடுப்பாயிட்டணும், என்னை ஜெலாஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி பாடி டெஸ்டெல்லாம் வெளியே காட்டிகிட்டு இருக்கேன், எதுக்காக இந்த மாதிரி டைட்டாக ஷார்ட் போட்டேன், பரு எல்லாம் சொட்டாக்கி எல்லாம் பாடியில் ஒட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா நம்மகிட்டே ஹக் பண்ணபடி அந்த அளவுக்கு ஜெலாஸ் ஆயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், வேணும்னே தானே அந்த மாதிரி பண்ணேன், ஆமாம் நான் சும்மா தானே பக்கத்தில் உட்காந்துருந்தேன், நீ தானே என்னை போக சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி டேக்குக்கு ஹக் பண்ண பொசிஷனில் பேசிகிட்டு இருக்க மொமெண்ட்டாக பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணா. ஹாரி தான் எல்லாரையும் திட்டுனா பக்கத்தில் இருந்து ஃப்ளிட் பண்ணபடி பேசுகிறீங்களாடா, ரூமுக்கு போங்க ஹவுஸுக்கு போங்கன்ட்டு இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்குக்கை நோட் பண்ணோம். இந்த மாதிரி ஹக் பண்ண பொசிஷனில் இருக்கிற நம்ம டே தான் ஜங்குக்கோட ஷார்ட் பட்டனை அப்படி அந்த செஸ்ஸுக்கிட்ட இருக்கிற பட்டனை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் அப்படி ஃபிங்கர்ஸை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணபடியே, அப்படியா மாமா, நான் அப்போ அப்படி சொல்லிட்டேனுங்கிற கோவத்தில் தான் இந்த மாதிரி பண்ணியா, நான் கூட நீ என்னை ரொம்ப ஜெலஸும் பொசசிவாக்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சேன் தெரியுமா, பாரு ஃபுல்லாக உனக்கு சொட்டாயிருச்சு, இந்த மாதிரி சொட்டாகிற அளவுக்கு ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சொட்டிங்கெல்லாம் அப்படியே தொடச்சி எடுப்பாரா இந்த மாதிரி எடுத்தேன். அப்படியா பேபி, அப்போ நம்ம 2 பேரும் வேணா ஃப்ரெஷ்ஷப் ஆக ரூமுக்கு போடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி நம்ம டேட்டை ஃப்ளிட் பண்ணபடி பேசினோம். நிஜமல்லம்மா, ஃப்ரெஷ்ஷப் மட்டும்தான் என் கூட ஆவியா, வேறு எதுவும் ப்ளே பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஏதோ பெட்ரூமில் இருக்கிற திங்கிங்கிலேயே பேசிகிட்டு இருப்பாங்களா. இதை ஹாரி நோட் பண்ணிவிட்டு டே மச்சான் அப்படிங்கிற மாதிரி கட்டுவாராம். இப்படி கட்டுனா டக்குன்னு நம்ம ஜொங்குக்கு விட்டு மூவனாகி என்னடா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், சுற்றி இத்தனை பேர் இருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் பயங்கரமாக சிரிச்சா, ஐயோ எல்லாரையும் நான் தான் மார்னிங்லேருந்து கலாய்ச்சிக்கிட்டே இருந்தேன், இப்போ நானே இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கப்பட்டபடி செம்மையாக ஷை ஆகுறாரு. இந்த அளவுக்கு ஷை ஆகிறத பட்டுட்டு நம்ம ஜொங்குக்கு தான் அப்படியே டேயை பேக்கப் பண்ணபடி படிச்சுட்டு, சரி எங்கே எல்லாரோட டேலண்ட்டையும் நீ பார்த்துட்டல, உன்னோட டேலண்ட்டை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கெல்லாம் டேலண்ட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொன்னால், ஹாரி சும்மா இல்லாமல் நீ தான் மாடல் ஆகணும்னு திங்க் பண்ணலாடா, ட்ரைனிங் பண்ணலாடா, ஒரு மாடல் மாதிரி செஞ்சு காட்டு, ஒரு ஆட் பண்ணணும் அந்த மாதிரி ஆட் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மாடல்னதோடையே பாய்ஸஸ் எல்லோரும் அப்படி ஷாக்கில் ஹாரியை நோட் பண்ணால், இந்த மாதிரி ஒரு ஷையில் ஜங்குக்கு அந்த ஹக் பண்ண பொசிஷனில் இருக்கட்டையுமே என்ன மாதிரிடா வளர்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரியை நோட் பண்ணால், மாடலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்கவும், அப்புறம் தான் ஹாரி ரியாலிட்டிக்கு வந்துட்டு, ஆமாம் காலேஜ் படிக்க சொல்ல காலேஜில் நீங்கள் தானே என் டே வந்து மாடல் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணிங்க, அவன் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அதை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம டேடா ஆமாம் மாமா, அவன் அதை தான் சொல்லிகிட்ருக்கான், காலேஜில் நான் மாடல் ஆகிறதுக்கு ட்ரெயின் பண்ணோம்ல, நீ தானே ட்ரெயின் பண்ணது பிடிக்காதுன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ண, அடடா அவன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான், நீ சொன்னதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரிட்டே இப்படி பேசினோம். நம்ம சுகாடாம் சரி ப்ராப்ளம் எதுவும் பண்ணாதீங்க, வா வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணதுக்கு நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ட்ரை பண்ணோம். அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எதுக்கு ஐடல் மாடல் அப்படின்னு சொன்னதோட இந்த அளவுக்கு இவங்க எல்லோரும் டென்ஷன் ஆகுறாங்க. ஜங்குக்கு ஆல்ரெடி சொன்னாமல்ல,
இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அதனால தான் நான் டேயை உடனே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறது அந்த மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஜங்குக், டே சொல்கிறதும் கரெக்டு தான். நான் அவன் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான்ல. நீங்கள் எல்லாருமே உங்கள் எல்லாரோட டேலண்ட்டையும் காட்டினீங்க. ஏன் என்னோட டேலண்ட் என்னன்னு கூடதுக்கு நான் சொன்னேன். எல்லாருமே கேட்டு எவ்வளோக்குலாம் ஷேராக பண்ணீங்க. அப்போ டேயுமே அவனோட டேலண்ட்டை உங்கள் முன்னாடி காட்ட தானே செய்யணும். அவனை நீ இந்த மாதிரி ஐடல் ஆகக்கூடாது, மாடல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. ஓகே, ஜஸ்ட்டு அவனோட டேலண்ட்டை காட்டட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை டேட்டேருந்து அப்படியே பிரிச்சுட்டு நீ அங்கே போய் உட்காரு. டே கிட்ட வந்துட்டு, என்னட்டையா ஐடல் ஆகணும்னு நினச்சியா? பெரிய பிக் மாடல் ஆகணும்னு நினச்சியா? ஆ அப்படி ஒரு எய்ம் உனக்கு இருந்துச்சா? எல்லாரோட எய்மையும் ஃபில்ஃபில் பண்ணியே ஏமா உன்னால் ஃபில்ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லத்தனமாக பேசிட்டு டேய் பக்கத்தில் வந்துட்டு டேய் நமக்காக ஆட் பண்ணி காட்டுவான்.